ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது. ஃபகீர் என்பவன் அன்றாட வாழ்க்கைக்கு வசதி இல்லாதவன், எதுவுமே இல்லாமட்டு. மிஸ்கீன் என்று சொல்லப்படுபவர் அவற்றை ஓரளவு இருக்குது, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு போதாது. அப்போ இதை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம்னா, இது முதலாவதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே தர்மம் செய்கிறதுக்கு மிகவும் உறுதியுடையவர்கள், அஹக்குன்னாஸ், மனிதர்களே மிகவும் தேவைப்பட்டவர்கள் ஃபுகராக்கள் என்று முதலாவது பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى للفقراء الذين أحصروا في سبيل الله لا يستطيعون ضربا في الأرض يحسبهم الجاهل أغنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا وما تنفقوا من خير فإن الله به عليم. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடம் சூரத்துல் பக்ரா 273வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முன்னால் சொல்லப்பட்ட தர்மத்தை பற்றி, அது யாருக்கு உரியது, அதுக்கு மிகவும் உரித்துடையவர்கள் யார் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அப்படின்னு சொன்னால், முன்னால் நடைபெற்ற பாடங்களை பூர்ணப்படுத்தக்கூடியவாறு இந்த வசனம் வந்திருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், லில் ஃபுகரா அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ். உங்களுடைய தர்மங்கள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டாம்? அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்த ஏழைகளுக்கு, ஃபுகராக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய பண்புகள் என்ன? லா யஸ்ததியூன தர்பம் ஃபில் அர்த். தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அதாவது சம்பாத்தியம் செய்வதற்காக பூமியிலே பிரயாணம் செய்ய முடியாதவர்கள். யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப். அவர்களுடைய நிலைமையை அறியாதவர்கள் அவர்களை பார்த்தா இவங்க பணக்காரப்பா, இவங்க வசதியில்லாக்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் பேரிதலாக இருப்பார்கள். அக்னியா மினத் தஅஃபுஃப் தஅரிஃபுஹும் பிஸீமாஹும். நபியே, நீர் அவர்களை அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு கண்டுகொள்வீர். லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா. அவர்கள் மற்றவரிடத்திலே தங்களுடைய தேவைகளை சொல்லி கெஞ்சி வருந்தி கேட்க மாட்டார்கள். வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் நல்லதில் எதை செலவு செய்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அதை அறிவான். இது அந்த வசனத்துடைய பொருள். இப்போ நாங்கள் பார்ப்போம், முன்னால் நிறைய விஷயங்கள் பார்த்து நாங்கள் தர்மம் சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது சம்பந்தமாக நிறைய வசனங்கள் வந்ததை நாங்கள் பார்த்தோம். கடைசியான வசனத்தில் நாங்கள் பார்த்தோம், லைஸா அலைக ஹுதாஹும். அதாவது அவர்களுக்கு நேரு வழிகாட்டும் பொறுப்பு உம்முடையதல்ல. அல்லாஹ் தான் நாடியோருக்கு நேர் வழி காட்டுவான்.
அதனால் நீங்கள் தர்மம் செய்யும்போது அவர்கள் ஹிதாயத்தை பெற்றவர்களா அல்லது ஹிதாயத்தை பெறாதவர்களா, என்றால் முஸ்லீம்களா முஸ்லீம்கள் அல்லாதவர்களா என்றெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டாம். வமா துன்ஃபிகு மின் கைரின் ஃபலிஅன்ஃபுசிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எந்த நல்ல காரியத்தை செலவு செய்தாலும் அது உங்களுக்கு தான் திருப்பி கிடைக்கும். வமா துன்ஃபிகூன இல்லா பித்திகாஅ வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியே அன்றி நீங்கள் செலவு செய்யக்கூடாது அல்லது செலவு செய்ய மாட்டீர்கள். வமா துன்ஃபிகு மின் கைரின் யுவஃப இலைக்கும், நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்தாலும் அது உங்களுக்கு திருப்பி அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கும், பூர்ணமாக கிடைக்கும். வஅன்தும் லா துظلمون, நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று முன்னான வசனத்தில் அல்லாஹு தஆலா சொன்னதுனால இங்கே ஒரு கேள்வி கேட்கக்கூடியவர் கேட்கலாம், சரி இந்த தர்மத்தை நாங்கள் யாருக்கு கொடுக்குறது, இதுக்கு முஸ்தஹிக்கான அதாவது மிகவுமே பொருத்தமானவர்கள் யார் என்றொரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லுகின்றான் லில் ஃபுகரா, நீங்கள் கொடுக்க வேண்டியவர்கள் முதலாவதாக அவருடைய பண்பு என்ன, ஃபுகரா. அப்படி பார்த்தோம்னா முன்னால் வந்த வசனங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட தர்மத்தினுடைய விளக்கங்களுக்கு சதக்காவுடைய விளக்கங்களுக்கு இங்கே தொடராக வந்திருக்கின்றது. அதை நிரப்பக்கூடியதாக பூர்ணப்படுத்தக்கூடியதாக இந்த வசனம் வந்திருக்கின்றது. நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் மிகவும் அருகதையுடையவர்கள், கொடுப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் அல் ஃபுகரா, ஏழைகள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தர்மத்துக்கு மிகவும் பொருத்தமானவர்கள், தர்மத்தை வழங்குவதற்கு மிகவும் தகுதியானவர்களுக்கு 6 சிபத்துகள் அல்லாஹ் சொல்றான். 6 பண்புகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதில் முதலாவது பண்பு என்ன, அல் ஃபுகரா, அவர்கள் ஏழைகள். ஏழைகள் என்று சொல்லும் போது சில முஃபஸ்ஸிரீன்கள் அவர்களை பொறுத்த வரையில் ஹும் மன் அஷத்துன் நாஸி ஹாஜதன், அதாவது வாழ்வாதாரங்களுக்கு மிகவுமே தேவையுடையவர்கள். அவர் என்ன சொன்னா, ஐ லாயம் லிகூன ஷைஅன், அவர்களிடத்தில் எதுவுமே இருக்காது, அப்படிப்பட்ட ஏழைகள் தான் ஃபுகரான்னு சொல்றது. சில முஃபஸ்ஸிரீன்கள் ஃபுகராக்கள் என்று சொன்னாலும் மிஸ்கின்கள் என்றாலும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவ்வளவு பொருத்தமாக தெரியல. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையான ஜகாத்தை பற்றி சொல்லும் போது அதுக்கு தகுதியானவர்களை 8 கூட்டங்களாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகின்றான். அதில் முதலாவதாக சொல்லப்பட்டவர்கள் இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன், ஃபுகராக்கள் மசாக்கீன்களும் ஒன்றுன்னு சொல்லல அல்லாஹு தஆலா. ஃபுகராக்கள் வேற, மசாக்கீன்கள் வேற. அப்போ இந்த 2 சின்ஃபையும் 2 வகைகளையும் தர்மத்தை அதாவது ஜகாத்துக்கு மிகவும் உறுத்திடுவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த அடிப்படையில் ஃபகீர் என்றாலும் மிஸ்கின் என்றாலும் ஒரே ஒன்றுதான் என்று சொல்வதே அவ்வளவு பொருத்தமற்றதே. மாறாக ஃபகீர் என்பவர் அன்றாட தேவைக்கும் இல்லாதவர், அன்றாட தேவைக்கும் இல்லாதவர் தான் ஃபகீர் என்று சொல்லப்படுவார். இவர் தான் தர்மத்துக்கு மிகவும் உறுத்துடையவர். இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஜகாத்துக்கு உறுத்துடையவர்களை பற்றி சொல்லும் போது இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா என்று ஆரம்பிக்கின்றான். இந்த ஜகாத்துக்கு மிகவும் உறுத்துடையவர்கள் ஒன்றுமே இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளான ஃபகீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். மிஸ்கீன்கள் அடுத்ததான் குறிப்பிடுகின்றான். அதனால் இங்கே முதலாவது பண்பாக சொல்லப்படுவது அவர்கள் ஏழைகள். லாயம் லிகூன ஷைஅன், அவரிடத்தில் எதுவுமே இல்லை, அன்றாட தேவைக்கு அவரிடத்தில் எதுவுமே இல்லாதவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், அதாவது ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொண்டு அடுத்ததுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபகீர் என்பவர் அஷத்து ஹாஜத்தன், அவருக்கு மிகவும் கடுமையான தேவை இருக்குது, எதுவுமே இல்லாதவர்.
ஆனால் மிஸ்கீன்கள் என்பவர் ஓரளவு இருக்கக்கூடியவர்கள், இருக்குது போதாது. ஆனால் ஃபக்கீரை பொறுத்தவரை ஒன்றுமே இல்லை. ஆனால் மிஸ்கீனை பொறுத்த வரையில் ஓரளவு இருக்குது, ஆனால் வாழ்க்கை தேவைக்கு போதாது. இது அல்லாஹு தஆலா குர்ஆனில் மிஸ்கீன்களை பற்றி சொல்லும் போது அம்மஸ் ஸபீனத்து ஃபகானத் லிமசாக்கீன், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பதற்காக, அவர்களுக்கு பாடம் படிப்பிப்பதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்படி அல்லாஹு தஆலா கட்டியிருக்கின்றான். அவர் சொல்லிட்டார், இன்றைக்கு உலகத்தில் என்னை விட அறிந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு இருக்கும். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பாடம் படிப்பிக்கிறதுக்காக வேண்டி உங்களை விட அறிந்தவர் இருக்கிறாரே என்பதை அவருக்கு படிப்பினையாக கொடுப்பதற்காக ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்படி சொல்லுகின்றார் அல்லாஹு தஆலா. பயணம் போகிறாங்க. போனால் ஒரு சாலிஹான அடியாரை அவர் சந்திக்கின்றார். முஸ்லிம்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், ஆனால் ஹதீஸுகளில் ஆதாரத்தில் நாங்கள் பார்க்கவில்லை. யாரோ ஒரு சாலிஹான அடியார், ஒரு சாலிஹான அடியாரை மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார். சந்தித்த நேரத்தில் அவரிடத்தில் இவரை விட அறிவு இருக்குது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினையாக அவர்களுக்கு கொடுக்கின்றான். அந்த நேரத்தில் 3 சம்பவங்கள் நடக்குது. பிரயாணத்தில் போகிற நேரத்தில் அவங்க கப்பலில் போகிறாங்க, ஒரு தோணியில் போகிறாங்க, படகுல போகிறாங்க. போகும்போது அவர் சந்தித்த நல்லடியார் ஹிதராக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம். ஏன்னா ஹிதர் தான் சொல்லி உறுதியாக சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் எதையும் காணவில்லை. இருந்தாலும் ஹிதரண்டை வச்சு கொண்டாலும் கூட அவர் என்ன செய்யறாண்டா படகுல ஓட்டேன்னு போடுறார். இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட, நான் எதை செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது, நான் என்ன செஞ்சாலும் கேள்வி வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன், நான் கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ இந்த உடன்படிக்கைக்கு மாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்லா இருந்த படகு ஓட்டை போட்டுட்டீங்களே அப்படின்ட்டார். நாங்கள்லாம் கடலில் தாண்டி அழிஞ்சு போவோமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏத்ராத் பண்ணுறாங்க. அவர் பதில் சொல்லல போயிட்டார். அப்படியே போய்கொண்டிருக்கும் போது மன்னிப்பு கேட்டார். போகிறாங்க. திரும்ப 2வது விடுத்தம் போகிற நேரத்தில் ஒரு இளைஞனை சந்திக்கின்றார்கள். அப்போ அந்த ஹிதர் அல்லது சாலிஹான் அடியார் அந்த ஹிதர் அந்த குழந்தையை கொண்டு போட்டார். ஃபகதலஹு, சும்மா கொள்ளல, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் தான் கொண்டார். அப்போ ஆச்சரியப்படுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், கதல்த நஃப்ஸம் பிகைரி நஃப்ஸ், ஏன் ஒரு கிளைஞரை கொண்டு போட்டிங்களே அப்படின்னு சொல்லி போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏத்ராத் பண்ணுறாங்க. பதில் சொல்லல போயிட்டார். இப்போ ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த காலத்து பழக்கம், இன்றைக்கும் எங்களோட ஊரில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் வரையிலும் வெளியிலேருந்து யாரும் வந்தால் விருந்தாளியாக கூட்டிகிட்டு போகிற பழக்கம் இருந்துச்சு. அன்றைக்கு அது அருகி போச்சு. இப்போ அன்றைக்கு அப்படி இல்லை. அண்டை காலத்தில் வெளியூர்லேருந்து யாரும் வந்தால் அவர் விருந்தாளியாகவே கணிக்கிறது அவருடைய பழக்கம். இப்போ யாருமே மூசா அலைஹிஸ்ஸலாத்தையோ அல்லது அவருடைய இருந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தையோ விருந்துக்கு கூப்பிடலை. அவர் மௌனமாக இருந்தார். மூசா அலை கேட்குறாரு, இவர் கேட்குறாரு, என்ன இது அப்படின்னு போட்டு. அந்த நேரத்தில் ஒரு சுவர் கீழே விழுகிறதுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்குது. இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த சுவரை விழவிடாமல் தடுத்து அதை உறுதிப்படுத்துகின்றார்கள். நாங்கள் யாரும் விருந்து போடவும் ஒன்றும் இல்லை, எங்களை கவனிக்கவும் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருந்து அதை வேலை செஞ்சாங்க அப்படின்னு போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் யாத்ராத் பண்ணுறாங்க. இப்போ 3 காரியம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வாயை திறக்கின்றார். அம்மஸ் ஸபீனத்து ஃபகானத் லிமசாக்கீன். அதான் எங்களோட சப்ஜெக்ட் தேவையான. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகின்றான், மிஸ்கீன்களாக இருந்தவர்களுக்கு தான் அந்த கப்பல் சொந்து வாங்கிச்சு. அப்படின்னால் தன்னுடைய வாழ்க்கை தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வாகனம் அல்லது ஒரு இந்த மாதிரி ஒரு படகு இருந்துச்சுன்னா அவனை பணக்காரனாக கருதியில நாங்கள் அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுத்தான் நாங்கள் யோசிக்கிறோம். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க மிஸ்கீன்களுக்கு சொந்தமான கப்பல் சஃபீனா என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்போ இந்த சம்பவத்தில் எங்களுக்கு தெரிய வருவது என்னவென்று சொன்னால்,
மிஸ்கீனாக இருப்பவன் ஏதோ ஒன்று அவன்ட்டு இருக்கும், ஆனால் வாழ்வாதாரத்துக்கு போதாதே. அதைத்தான் இந்த சம்பவம் நீண்ட வரலாறு நாம் சுருக்கமாக இந்த சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அப்போ இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதனால ஃபகீருக்கும் மிஸ்கீனுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. ஃபகீர் என்பவன் அன்றாட வாழ்க்கைக்கு வசதி இல்லாதவன், எதுவுமே இல்லாமட்டு. மிஸ்கீன் சொல்லப்படுபவர் அவர்கிட்ட ஓரளவு இருக்குது, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு போதாதே. சரி, இப்போ மிஸ்கீன்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி போட்டு ஃபுகராக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆனில் 59வது அத்தியாயம் 8வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம். ஃபகீர் யாரே? மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஹாஜிரீன்கள். அப்போ அங்கே வார நேரத்தில் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம், வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அம்வாலிஹிம், சொத்து சுகம் பணம் எல்லாமே அவர்கிட்ட அபகரிக்கப்பட்டது. ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த மக்காவாசிகள் முஹாஜிரீன்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். அப்போ முஹாஜிரீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே அவரிடத்துல எதுவுமே இல்லை, வீடு வாசல் இல்லை, கையில் பணம் இல்லை, சொத்து சுகம் இல்லை, வாழ்வாதாரத்துக்கு தேவையான எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. அப்படிப்பட்டதுதான் ஃபுகராக்கள். ஆனால் மிஸ்கீன்களை பற்றி சொல்லும்போது அவங்கள்ட்ட சஃபீனாவே இருந்தது, ஆட்களை எதிர்த்து போகக்கூடிய சஃபீனா, அதாவது கப்பலே இருந்துச்சு. என்னதான் சொல்றாரு, அது பெருசாக இருக்கலாம், சிறிசாக இருக்கலாம், படகாகவும் இருக்கலாம், அல்லது தோணியாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருந்துச்சு. அவர்கள் மிஸ்கீன்கள், ஆனால் அவர்களுக்கு போதாது. ஃபுகராக்கள் என்பவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள். அப்போ இதை நாங்கள் புரிஞ்சு கொண்ட முடிச்சுன்னா, இது முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே தர்மம் செய்கிறதுக்கு மிகவும் உறுத்துடையவர்கள், அஹக்குன்னாஸ், மனிதர்களே மிகவும் தேவைப்பட்டவர்கள் ஃபுகராக்கள் என்று முதலாவது பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இரண்டாவது பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே அல்லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ், எப்படியான ஃபுகராக்கள், எப்படியான ஏழைகள், தங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணம் செய்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். ஒன்றில் அவர்கள் தங்களையே அர்ப்பணம் செய்தார்கள், அல்லது மற்றவர்களால் அர்ப்பணம் செய்ய வைக்கப்பட்டார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர நேரத்தில் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களுடைய வாக்கை உறுதி செய்து கொண்டு அதை நம்பித்தான் வராங்க, மக்கா விட்டு வெளியே வராங்க. அப்புறம் என்ன, மதீனாவாசிகள் வாக்களிக்கின்றார்கள், உறுதியளித்தார்கள், நீங்கள் எங்களோட மதீனாவுக்கு வந்தால், எங்களுடைய பகுதிக்கு வந்தால், எங்களுடைய உயிரை, உடைமையை, எங்களுடைய மனைவி மக்களை, எங்களுடைய பொருளை எப்படி பாதுகாப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோமோ அதே போன்று உங்களையும் பாதுகாப்போம் என்ற உத்தரவாதத்தை வழங்கிய பின்னர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்தார்கள். அப்போ ஹிஜ்ரத் வந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் அந்த அரபி தீபகற்பத்தில் மட்டுமல்லாமல் அங்கால பாரசீகம், அங்கால ரோம் போன்ற எல்லா பிரதேசங்களிலும் இதுக்கு மாற்றமான ஒரு மார்க்கம் தான் இருந்துச்சு. ஒன்றில் சிலை வணக்கமாக இருக்கும், அல்லது நெருப்பு வணக்கமாக இருக்கும், அல்லது கிறிஸ்துவா இருப்பார்கள், அல்லது யூதர்களாக இருப்பார்கள். அப்போ முற்றிலும் மாறுபட்ட ஒரு மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து கொண்டு வந்ததனால, ஓரிரை கொள்கையை மக்களுக்கு போதித்ததனால, அந்த ஷிர்கிலும் பிதாத்திலும் அனாச்சாரத்திலும் மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் எந்த வேளையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு அல்லது அவர்களை பழிவாங்குவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹாஜிரீன்களாக வந்தவர்களும் மதீனா இருக்கக்கூடிய அன்சாரிங்களும் சேர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அன்சாரிங்களை பொறுத்தவரை அவங்க சொந்த ஊரில் இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தாராளமாக தோட்டம் துறவலை கொடுத்திருந்தான், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தான். ஆனால் மக்காவில் இருந்த முஹாஜிரீன்களை பொறுத்தவரையில்
எல்லாமே இழந்து வெறுங்கையோடு தான் மதீனாவுக்கு சேர்ந்தார்கள். அப்போ இவங்க தொழிலில் வேற விஷயங்கள் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாமல் போயிடும். அதனால் தங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கான வழிவகைகளை வகுத்து கொடுப்பதற்கு தங்களை தியாகம் செய்தவர்கள். உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக தங்களை தியாகம் செய்தவர்கள். அல்லது மற்றவர்களால் தியாகம் செய்ய வைக்கப்பட்டவர்கள். அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசில் மதீனாவை விட்டு அந்த எல்லையை விட்டு வெளியிலே போவதற்கு பயந்தார்கள். காரணம் நான் ஆரம்பத்தில் சொன்னது என்னது, அரபி தீபகட்டம் மட்டுமல்லாமல் எல்லா திசைகளிலும் இருந்த மார்க்கம், கொள்கை, கோட்பாடு அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமானது. அதனால் அவர்கள் எந்த நேரத்திலும் பழிவாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதனால் அவர்களால் இவர்கள் அதாவது நிர்பந்திக்கப்பட்டார்கள் தங்களை தியாகம் செய்வதற்கு. எப்படி எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. மாறாக அல்லாஹு தஆலா அந்த ஃபுகராக்களுக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது பண்பு என்ன, அவர்கள் ஏழைகள். எப்படிப்பட்ட ஏழைகள்? தங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்தவர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்ததை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இது இரண்டாவது பண்பு. தர்மத்துக்கு சதக்கா கொடுப்பதற்கு மிகவும் உறுதியுடையவர்களுக்கு இரண்டாவது பண்பு. மூன்றாவது பண்பு அல்லாஹ் சொல்லுங்கள், லா யஸ்ததியூன தர்பம் ஃபில் அர்த். தரப ஃபில் அர்த் என்று சொன்னால் சாப்பிட்ற அர்த்தம், அதாவது பிரயாணம் செய்தான் அர்த்தம். தரப ஃபில் அர்த் என்று சொன்னால் பிரயாணம் செய்தான் என்பது அர்த்தம். ஆனால் சும்மா தரப சொன்னால் அடித்தான் அர்த்தம். தரப ஜெய்துன் அலியன் என்று சொன்னால் ஜெய்த் என்பவர் அலிக்கு அடித்தார் என்று அர்த்தம். ஆனால் பூமியிலே தரபன்னு சொன்னால் தரப ஃபில் அர்த் என்று சொன்னால் பூமியிலே பிரயாணம் செய்தான் என்பது அர்த்தம். அப்போ இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மூன்றாவது பண்பு என்ன, இவர்களுக்கு பூமியிலே பிரயாணம் செய்து வியாபாரம் செய்கிறதுக்கு, தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஏழைகள். இதை குர்ஆன் அல்லாஹு தஆலா மற்ற வேற இடங்களை சொல்லும் போது அலிம அன்சயகூனு மின்கும் மர்தா வாஹரூன யத்ரிபூன ஃபில் அர்த் யப்தகூன மின் ஃபضலில்லாஹ். அதாவது சூரத்துல் முஸம்மில்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இராத் தொழுகையை ஆரம்பத்தில் கடமையாக்கியிருந்தான். ஐவேலை தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இராத் தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. 2 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராத் தொழுகை தொழுதார்கள். எப்படி தொழுதாங்க தெரியுமா? 3இல் ஒரு பகுதி, இரவையில் 3இல் ஒரு பகுதி, இரவையின் சரி பாதி, இரவையின் 3இல் 2 பகுதி, சுலுஸ் நிஸ் சுலுசானி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது இராத் தொழுகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வருடங்களாக அவர்களும் சஹாபாக்களும் ஈடுபட்டார்கள். இரவையின் 3இல் ஒரு பகுதியில் தொழுதார்கள். இந்த 3இல் ஒரு பகுதியை நின்று தொழுதார்கள். கிட்டத்தட்ட இரவு 6 மணித்தியாலம் வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் அப்போ 2 மணித்தியாலம் நின்று தொழுதுருக்காங்க. அல்லது சரி பாதி 3 மணித்தியாலம் தொழுதுருக்காங்க. அல்லது 3இல் 2 பகுதி 4 மணித்தியாலம் தொழுதுருக்காங்க. இரவையில் இப்படி தொழுதார்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய தியாகத்தை, இவர்களுடைய பக்குவத்தையும் பார்த்துவிட்டு அவர்களுக்கு இலகுபடுத்துவதற்காக அந்த சூறாவின் பிற்பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுபடுத்துகிறான். நீங்கள் ஆரம்பத்தில் 3இல் ஒரு பகுதி குர்ஆன் ஓதி தொழுதீங்க, அல்லது இரவையில் 3இல் சரிபாதியை நின்று குர்ஆன் ஓதி தொழுதீங்க, அல்லது 3இல் 2 பகுதி, இரவையில் 2 பகுதியை 2 குர்ஆன் ஓதி தொழுதீங்க. இப்போ அப்படி செய்ய தேவையில்லை. ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆனில் முடிந்ததை ஓதி தொழுங்கள் என்று அவர்களுக்கு இலகுபடுத்தப்பட்டது. அதற்கான காரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதே ஒரு காரணத்தில் ஆலிம அல்லாஹ் அறிந்தான், அன்சயகூனு மின்கும் மர்தா, உங்களை நோயாளிகள் இருப்பாங்க. 2 மணித்தியாலம் என்று தொழுட கஷ்டம், அல்லது 3 மணித்தியாலம் என்று தொழுட கஷ்டம், அல்லது 4 மணித்தியாலம் நின்று இரவையில் தொழுன்னு அது கஷ்டம். ஏன்னா உங்களை நோயாளி இருப்பாங்க.
அல்லது வாஹரூன வேறு சிலர் இருப்பாங்க யத்ரிபூன ஃபில் அர்த் யப்தகூன மின் ஃபضலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹைரை அல்லாஹ்வுடைய நலவை அதாவது தங்களுக்கு தேவையான உபகாரங்களை தேவையான வாழ்வாதாரங்கள் தேடுவதற்காக பூமியிலே பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களால் 2 மணித்தியாலம் அல்ல 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் நின்று செல்ல முடியாது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களால் முடிந்ததை குர்ஆனில் ஓதி தொழுங்க என்று இலகுபடுத்துகிறார். அப்போ இங்கே நாங்கள் அல்லாஹு தஆலா யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபضலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதை பூமியில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். இதே போல இன்னொரு அல்லாஹு தஆலா சொல்லும் போதே வைதா தரப்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத், நீங்கள் பூமியிலே பிரயாணம் செய்தால் உங்களோட தொழுகைகளில் சிலரை சுருக்கி தொழுவதில் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இங்கேயும் அல்லாஹு தஆலா பிரயாணம் தான் குறிப்பிடுகின்றான். இதா தரப்தும் ஃபில் அர்த், நீங்க பூமியில் அடுத்தான அர்த்தம் அல்ல, பூமியில் பிரயாணம் செய்தால் ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத், எல்லா தொழுகையும் அல்ல, தொழுகையில் சிலரை நீங்கள் சுருக்கி தொழலாம் என அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பாக லொஹர் அஸர் இஷா மக்ரிபையும் சுபஹையும் சுருக்க முடியாதே, ஆனால் 4 தொழுகைகளை சுருக்க மேலும் சேர்த்து தொழ மேலும் அசரையும் லொஹரையும் சுருக்கி சேர்த்து தொழலாம், மக்ரிபையும் இஷாவை சுருக்கி மக்ரிப் ஒரு சேர்த்து தொழலாம். ஆனால் சுபஹ் தொழுகை மட்டும் நேரத்துக்கு பிரயாணத்தில் இருந்தாலும் கூட டைமுக்கு தொழ மாட்டோம். அப்ப இங்கேயும் அல்லாஹு தஆலா வைதா தரப்தும் ஃபில் அர்தி, நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்தால் என்ன அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அப்ப இங்க அல்லாஹு தஆலா 3வது பண்பாக இந்த தர்மத்துக்கு அதாவது சதக்காக்களை மிகவும் உறுத்திடுவார்கள் என்பதை பற்றி யார் என்று சொல்லும் போது அவர்கள் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய வாழ்வாதாரங்களை திரட்டிக் கொள்வதற்காக சம்பாதிப்பதற்காக ஹலாலான பொருளை திரட்டுவதற்காக பூமியில பிரயாணம் செய்ய முடியாதவர்கள் தங்களை தியாகம் செய்தவர்கள். 4வது பண்பாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா. இந்த வசனத்தில் தர்மத்துக்கு மிகவும் உறுத்திடுவர்களுக்கான 4வது பண்பு அவங்கள அவருடைய ஹாலத்தை அறியாதவர்கள். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹில், ஜாஹில் என்ற அறியாதவர் என்ற அர்த்தம் அல்ல, எழுத வாசிக்க தெரியாதவன் என்ற அர்த்தம் இல்லை. ஜாஹில் என்பது அந்த ஏழைகளுடைய நிலையை அவருடைய ஹாலத்தை அறியாதவர்கள். பார்த்தா சொல்லுவாங்க இவங்களுக்கு என்னத்துக்குப்பா தர்மம், இவங்க தான் வரக்க அரைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, மினத் தஅஃஃபுஃப், அவர்களுடைய பேணுதல் காரணமாக. அவர்கள் பேணுதலாக இருப்பதனால, அதாவது தஅஃபுஃப் என்பது தனக்கு தேவை இருந்தாலும் கூட அது மிகவும் கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட மற்றவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பின்னால் அடுத்த வசனத்தில் பார்க்கலாங்க. இந்த வசனத்தில் அடுத்த சிபத்தில் பார்க்கலாம் நாங்கள். அப்படிப்பட்டவர்கள் தஅஃபுஃப் இல்லாட்டி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால அவர்களை பார்க்கக்கூடியவர்கள் அவருடைய ஹாலத்தை அவருடைய நிலைமையை தெரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லுவார்கள் இவங்க மனசே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவார்கள். ஐந்தாவது பண்பாக இந்த இடத்துல ஒரு ஹதீஸாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லைஸல் மிஸ்கீனு பிஹாத தவாஃப் அல்லதி தருத்துஹு அத்தம்ரத்து வத்தம்ரதான் வல் லுக்மத்து வல் லுக்மதான் வல் உக்லத்து வல் உக்லதான் ولكن المسكين الذي لا يجد غنى يغنيه ولا يفتن له ويتصدق عليه ولا يسأل الناس شيئا. سبحان الله. புகாரி முஸ்லிமில் அஹமதில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம் இந்த 4வது பண்பாகிய அதாவது அவருடைய ஹாலத்தை அறியாதவர்கள் பார்த்தா அவருடைய பேருதலை பார்த்து போட்டு
இவங்கள வசதுல்லாக்களப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள். இந்த ஹதீஸ் அதை தெளிவுபடுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, லைஸல் மிஸ்கீன், மிஸ்கீன் என்பவன் இன்னாரல்ல அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க. பிஹாத தவாப், நாங்கள் பார்க்குறோம் சில மிஸ்கீன்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வீடு வீடாக போவாங்க, தவாஃப்னு சொல்கிறது. நாங்கள் காபாவை சுற்றி வலம் வாரம் இல்லையா, தவாஃப் நடந்து தவாஃப் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு சொல்ல தவாஃப்னு சொல்லி போட்டு தாஃப யதூப், தாஃப ஹவுலல் காபா, இது தாஃப ஃபில் அர்த், பூமியில் பல இடங்களுக்கும் போய் கை நீட்டி பிச்சை வாங்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு போனால் அந்த காலத்தில் ஒரு ஈத்த பழம் கிடைக்கும், அதில் 2 ஈத்த பழம் கிடைக்கும், தம்ரத்துன் அவு தம்ரத்தான், அல்லது ஒரு வாய் கவலம் உணவு கிடைக்கும், அல்லது 2 கவலம் உணவு கிடைக்கும், அல்லது ஒரு சாப்பாடு கிடைக்கும், அல்லது 2 சாப்பாடு கிடைக்கும். அல் உக்குலத்து வல் உக்குலத்தான் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பொருத்தமானவரை சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தை பொறுத்தவரையில் அவங்களோட தீத்த மலம் இருந்துச்சு வந்தால் அவுத்து பார்த்துக்கணும். இதுக்கு முன்னால் ஹதீஸில் நாங்கள் பார்த்துருக்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல ஒரு பெண்மணி வாரா, 2 பெண் குழந்தைகளை சுமந்தவராக, ஏதாவது கேட்டு சாப்பிட்றதுக்காக வாரா. அப்போ அந்த பெண்மணிக்கு 3 ஈத்த பழங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுக்குறாங்க. 2 ஈத்த பழங்கள் 2 பிள்ளைகளும் கொடுத்தாரு. மனபலன் சாப்பிட்டாங்க 2 பேரும், அவசரமாக சாப்பிட்டாங்க. அந்த தாய்க்காரி தனக்கு கிடைத்த ஈத்த பழத்தை பிச்சு சாப்பிட பார்க்குறா, 2 பேரும் கை நிட்டுறாங்க. 2 பாதையை பிச்சு தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து போட்டு பசிர போயிட்டான். இப்போ இது ஒரு சம்பவம் பார்த்தா, அண்டை காலத்தில் இருக்கிறத தானே கொடுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தது 3 ஈத்த பழம் மட்டும்தான், வேற ஒன்று வீக்கல்ல, கொடுத்துறா 3 பேருக்கு, நீங்கள் 1 சாப்பிடுங்க போய். அப்போ நாங்கள் பார்க்குறோம் அந்த காலத்துக்கு வந்து பொருந்தோம். இன்றைக்கு போனோம் அப்படின்னா அல்லது ஒரு லுக்மா, அண்டை காலத்தை பொறுத்தவரையில் அதாவது ஒரு கவலம் உணவு, ஏதோ ஒரு ரொட்டி துண்டு அல்லது ஏதாவது கிடைக்கும். இண்டை காலத்தை பொறுத்த வரையில் ஒரு சாப்பாடு பார்சல் கிடைக்கும். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் கொடுக்குறாங்க இல்லையா. அன்றைக்கு சிலர் வசதி உள்ளவர்கள் அநேகமாக வெள்ளிக்கிழமை திறங்களில் 10 பார்சல் வைப்பாங்க, ஏழைகளுக்கு பங்குடுவாங்க. அப்போ அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு தான் சமைச்ச வீட்டில் ஒரு பார்சலை செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்போ எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறாங்க. அப்போ மிஸ்கீன் என்பவன் ஒரு ஈத்தலமோ 2 ஈத்த பழமோ அல்லது ஒரு கவலம் உணவோ அல்லது ஒரு பார்சல் உணவோ கிடைத்த பிறகு திருப்தி அடைபவன் அல்ல. அதை எடுத்துக்கொண்டு திருப்தி அடைவன் மிஸ்கீன் அல்ல. அப்போ உண்மையான மிஸ்கீன் யாரே? வலாக்கின்னல் மிஸ்கீன் அல்லதி லா யஜிது கினன் யுக்னி, தன்னுடைய வாழ்வாதாரத்தை பூர்ணப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாதவன். என்றாலும் வலா யுஃப்தனு லஹு ஃபயுத்தஸத்தகு அலைஹி, அவன் அடையாளம் கண்டுக்க மாட்டாங்க. அவன் ஏழை, அவனுக்கு உதவி செய்யணும், கண்டுக்க மாட்டாங்க, அடையாளம் கண்டுக்க மாட்டாங்க. வலா யஸ்அலு நாஸ ஷைஅன், அவனோட பேணுதல் காரணமாக மக்கள்கிட்ட போய் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு கேட்கவும் மாட்டாங்க. இவன் தான் உண்மையான மிஸ்கீன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த 4வது சிஃபத்துக்கு இந்த ஹதீஸ் தெளிவான ஒரு விளக்கமாக இருக்குது. அப்படின்னு சொன்னால் இந்த தர்மத்துக்கு மிகவும் உரித்துடையவர்களுடைய 4வது பண்பு என்ன? அவருடைய பேணுதல் காரணமாக அவனை பார்த்தா யாரும் மிஸ்கின் சொல்ல மாட்டாங்க, தேவையில்லவன்னு சொல்ல மாட்டாங்க, அகனியா அவங்கள வசூலாக்க நினைப்பாங்க. காரணம் என்ன? இதான் காரணம். எனவே அவங்கள்ட்ட வசதி இல்லாவிட்டாலும் கூட தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடவுக்கு பணம் கையில் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய பிரச்சனை, அவருடைய துன்பம், அவருடைய ஏழ்மை மற்றவர்களால் அடையாளம் காணப்பட மாட்டாது, காட்டிக்கொள்ள மாட்டாங்க.
அதான் சொன்னாங்க பேணுதல். எனக்கு நான் மற்றவர்களுக்கு கரைச்சி கொடுக்கணும், ஏன் மற்றவனுக்கு தொல்லை கொடுக்கணும், அல்லாஹ் தந்தது கொண்டு போதுமாக்கிக்கொள்வோம் என்ற தோரணையில் இருக்கக்கூடியவர்கள். மூன்றாவது வலாயஸ் அலுநாச ஷைஅன், மக்கள்கிட்ட போய் தான் கஷ்டமாக இருக்குது ஏதாவது விஷயங்கள் கேட்க மாட்டாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்கிறாங்க யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப். அவருடைய நாலாவது பண்பு அவருடைய பேணுதல் காரணமாக அவர்களை பார்க்கக்கூடியவர்கள் பணக்காரர்கள் வசதி உள்ளவர்கள் என்று நினைப்பார்கள். ஐந்தாவது பண்பு தாரிஃபுஹும் பிஸீமாஹும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீர் அவருடைய அடையாளத்தை கொண்டு அவர்கள் மிஸ்கின்கள், அவர்கள் ஃபுகராக்கள் என்பதை தெரிந்து கொள்வீர். சீமா என்பது ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம். இன்னொரு பாஷையில் வந்து அடையாளம்னு சொல்லலாம். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். நல்லவர்களை பற்றி எல்லாம் வர்ணிக்கும் போது தொழுகையுடைய அடையாளம் அவருடைய நெற்றி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனை சொல்லுகின்றான், சீமாவும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். அதிகமாக சுஜூது செய்தனால ஏற்பட்ட அடையாளம் அவருடைய முகங்களில் நெற்றியில் காணப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல அடையாளத்தை பற்றி சொல்றான். அதே போல இங்க சீமா என்பது அடையாளம். அவருடைய அடையாளத்தை கொண்டே நபியே நீர் அவர்கள் ஃபுகராக்கள் என்பதை அறிந்து கொள்வீர். இந்த அடையாளத்தை கொண்டு ஒரு மனிதனை எடை போடுற விஷயம் எல்லாராலும் முடியாது, எல்லாராலும் முடியாது. குறிப்பாக தன்னுடைய வேல்மையை காட்டிக்கொள்ளாதவர்களை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கொஞ்சம் அதாவது தூர நோக்குள்ளவர்கள், கொஞ்சம் துருவி பார்க்கக்கூடியவர்கள் அந்த அடையாளத்தை முகத்தில் காணுவாங்க, அவிலாட்டி அவங்களோட ஆடையில் காண்பாங்க, அல்லது அவங்களுடைய நடையுடையில் காணுவாங்க. கடுமையான பசி வந்துச்சுன்னா தள்ளாடுவான் மனிதன். சால வரும் பின்னால் ஒரு சம்பவத்துக்கு. இப்படியான அடையாளம் கொண்டு நபியை அவர்களே அடையாளம் கொள்வீர். அப்ப ஏழைகளுடைய அடையாளம் என்ன என்பதை குறிப்பாக சிலர் தூர நோக்கூடியவர்கள் கண்டுகொள்வார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவர் என்பதை பின்வரும் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான ஒரு சஹாபி. அவருடைய தாயார் ஒரு நாள் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறாங்க. அவர் ஒட்டகத்தில் வாராரு. இப்போ அன்றைக்கு ஒட்டகம் என்பது அத்தியாவசியமான ஒன்று. அது இருந்ததுக்காக அவன் பணக்காரன் அர்த்தம் இல்லை. அப்போ ஒட்டகத்தில் வாரார். ரசூலுல்லாஹ்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க தாயார், போய் என்ன கேட்டு வாங்கிட்டு வாங்க, கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு. ஃபஅதைதுஹு, வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ஃபகஅத்து, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் உட்காந்துட்டார். கஷ்டம் உட்காந்துட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க. வந்தால் அவர்களுடைய தேவை என்ன என்பதை, அவர் எதுக்காக வந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய அடையாளத்திலிருந்து ரசூலுல்லாஹ் கொண்டு கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப அவருக்கு கொடுப்பதற்கு பகரமாக, அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய தேவையை கொடுப்பதற்கு பகரமாக அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு உபதேசம் செய்கிறாங்க. என்ன கஷ்டம் தான் யார்கிட்ட கேட்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க, மனிஸ்தகனா அகனாகுல்லாஹ். தனக்கு அல்லாஹ் தந்திருப்பது போதுமானது என்று நினைப்பவனை அல்லாஹ் பணக்காரனாக்குவான். மற்றவோட கையில் இருக்கிறத எட்டி பார்க்காம இருக்கிறவன் பேணுதல், அவன் வச்சுட்டு போறான், எனக்கு பிரச்சனை இல்லை, அதான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தனக்கே ஆறுதல் சொல்லிக் கொள்பவன் அல்லாஹு தஆலா அவனை பாதுகாக்கிறான்.
போதும் என்று நினைத்தவனுக்கு அல்லாஹ் தஆலா போதுமாக்குகிறான். வமன் சஅல, இவரெல்லாம் சொல்லி போட்டு யாராவது எனக்கு தேவை இருக்குன்னு கேட்டால் பலஹு கீமத்து உக்கியா, ஏதாவது கிடைக்கும். உக்கியான்னு சொல்லப்படும். உக்கியா என்பது மிகச்சிறந்த ஒரு சிறிய ஒரு அளவான பொருள். கிடைக்கும், கிடைக்காம இருக்காது, கேட்டால் கிடைக்கும். சரியா? அப்படி கேட்டால் ஃபகது அலஹ அல்லது ஃபகது அல்ஹஃப என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சயீத் இப்னு அல் குத்ரி, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு விளங்கிட்டு, யாருக்கு? சஹாபிக்கு விளங்கிட்டு ரசூலா வந்து கை நடி கேட்கறதுக்கு முந்தையே இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் கேட்கறது லாய்க்கு இல்லாத புரிஞ்சு கொண்டாங்க. என்ன செஞ்சாங்க? திரும்பி போயிட்டாங்க. ஒட்டத்தில் ஏறினாங்க, திரும்பி போயிட்டாங்க. வேறு சிலர் வாய்த்தில் பார்க்குறோம், மௌத்தாகும் வரைக்கும் யார்கிட்டையும் எதுவுமே கேட்டது கிடையாது. இது சஹாபாக்குடைய பண்பு. இந்த ஹதீஸ் அஹ்மத், நசாயி, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்கள் பதிவாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஃபரஜஅது ஃபலம் அஸ்அல்ஹு, ரசூலுல்லாஹ் நான் இதையும் கேட்கவும் இல்லை, நான் திரும்பி போயிட்டேன் என்று அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த இடத்துல அவர்களுடைய தேவை என்ன என்பதை தூர நோக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து விளங்கி அவருக்கு செய்த உபதேசம். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு வரலாற்று சம்பவம், எங்களெல்லாம் திகைப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம். அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கப்படுது. அவரே தான் அந்த ஹதீஸுடைய கதாநாயகர். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்றாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வணங்க தகுந்த கடவுள் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர, அவன் மீது ஆணையாக, இன் குன்து லா அத்தமிது பிகபிதி அலல் அர்த் மினல் ஜூ. அல்லாஹு அக்பர். அஹ்லு சுஃபாக்கல்ல மிக முக்கியமான ஒருவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். 5000 சொச்சம் ஹதீஸ்களை பாடமாக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப சொல்லி போட்டு சொல்றாரு, பசி காரணமாக என்னுடைய நெஞ்சை பூமியில் நான் அழுத்திக் கொள்வேன். அல்லாஹு அக்பர். இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில தங்களை தியாகம் செய்தவர்கள். நபியுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய குர்ஆன் வசனங்களை, அவருடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய பொன்மொழிகளை கேட்ட உடனே மனம் செய்து கொள்றதுக்காக உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள். எழுப்பி வியாபாரம் செய்ய, தொழில் செய்ய போனாங்கன்னு சொன்னால் இது மனம் செய்யறதுக்கு யாரும் இல்லா போயிடும். அப்படியானவர்கள் அஹ்லு சுஃபாக்கள். அதில் மிக முக்கியமானது தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. வைன் குந்து லா ஷுத்துல் ஹஜர் அலா பத்னி மினல் ஜூ. அல்லாஹு அக்பர். பசி காரணமாக சில சமயங்களில் வயிற்றில் கல்லை கட்டிக்கொள்வோம். இப்போ ஒரு நாள் ஏலா பசி தாங்க முடியல, அதுக்கு மேலே இயலாது, தள்ளாடுறார். தொழுது முடிஞ்சு பள்ளியிலேருந்து போகிற நேரத்தில், மற்றவங்களாம் போகிற நேரத்தில் அந்த வெளியாகிற வாசல்கிட்ட போய் இருக்கிறார். வளமைக்கு மாற்றம். சுப்ஹானல்லாஹ். பசி தாங்க முடியாமல் வாசலில் போய் நிற்கிறார். ஃபமர் அபூபக்கர் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரை தாண்டி போகிறாங்க. கொஞ்சம் நிப்பாட்டி ஒரு குர்ஆன் வசனத்தை பற்றி கேட்குறாங்க. அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நான் குர்ஆன் வசனத்தை தெரியாமல் கேட்கல, என்னை ஹாலத்தை அறிஞ்சு என்னை கூட்டி போய் சாப்பாடு வருவாரதுக்காக வந்து நான் கேட்டேன்னு சொல்கிறேன். அல்லாஹு அக்பர். அபூபக்கர் என்ற நிலைமையை விளங்கி, நான் கடுமையான பசியில் இருக்கேன் என்பதை புரிஞ்சு கொண்டு என்னை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு தருவார் என்பதற்காக வேண்டித்தான் அந்த குர்ஆன் வசனத்தை அவர்கிட்ட கேட்டேன்னு சொல்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அவர்கிட்டையும் குர்ஆன் வசனத்தை போய் கேட்குறாரு. கேள்விப்பட்டு சொல்கிறாரு,
நான் குர்ஆன் தெரிஞ்சு கொள்ள கேட்கல, என் ஹாலத்தை விளங்கி உமர் வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு வருவார் தான் கேட்டேன்றார். அல்லாஹு அக்பர். அவரும் போயிட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொல்றாங்க ஃபமர்ர ثم مر بي அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனைப்பேர் அபுல் காசிம். தான் அவருக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு, ஆம்பளை பிள்ளை காசிம் என்ற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையுடைய தந்தை என்பதனால அபுல் காசிம் என்பது அவருடைய புனைப்பேர். அபு அப்துல் ரஹ்மான் சொல்கிற மாதிரி, அபு அப்துல்லான்னு சொல்கிற மாதிரி அவருடைய புனைப்பேர். அதாவது ஆம்பளை பிள்ளையோட பேரை வச்சு அநேகமாக எப்படி சொல்லுவாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைச்சி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து மூலமாக. பெண்களில் ஈசபுன்னு மரியம்னு சொல்லப்பட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான். மற்ற யாருமே பாப்பட பேரை சொல்லி தான் மகன் சொல்றது. முஹம்மது இப்னு அப்துல்லா, உமர் இப்னுல் கத்தாப், அபூபக்கர் இப்னு அபி குஹாஃபா, அலி இப்னு அபி தாலிப், பாப்பட பேர் தான் பின்னால் வரும். இந்த ஒரே ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் ஈசபுன் மரியம், மரியமுடைய மகன் என்று குர்ஆன் சொல்லுது. ஏன் காரணம் என்ன? அவனுக்கு தகப்பன் இல்லை, அல்லாஹ்வுடைய அற்புதத்தினால் பிறந்தவர்கள், தாயிலிருந்து மட்டும் பிறந்தவர்கள். அதனால் அல்லாஹு தஆலா அப்படி அழைக்கிறான், ஈசபுன் மரியம் என்று அழைக்கிறான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல. அப்போ அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபதபஸ்ஸம ஹீன ரஆனி. அபூ ஹுரைரா பார்த்தோன்னே சிரிச்சாங்க சார், புன்முறுவல் பூத்தாங்க, விளங்கிட்டாங்க அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா வளமைக்கு மாற்றமா இந்த ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, அவருக்கு ஏனோ பசி தாங்க முடியாது தான் வந்திருக்காரு, விளங்கிட்டாங்க சொல்ல. இதான் பராசத்தன்னு சொல்றது, துறநோக்கு. எல்லாரும் கண்டுக்க மாட்டாங்க. அபூபக்கர் போனார் கண்டுகொள்ளல, உமர் போனார் கண்டுகொள்ளல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா தாண்டி போகிற நேரத்தில் பார்த்தோன்னே சிரிச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ், புன்மல் பொறுக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். வஅரஃப மா ஃபீ நஃப்ஸி வ மா ஃபீ வஜ்ஹி. என் உள்ளத்தில் நான் எதுக்கு அவருக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சு கொண்டாங்க, என் முகத்தில் பசியுடைய அடையாளத்தையும் கண்டு கொண்டாங்க. தும்ம காலையா அபாஹிர். அபாஹிர், அபூஹிர் என்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அதாவது செல்லப்பேர். ரசூலுல்லாஹ் சொன்னது அபூஹிர், பூனையின் தந்தை. சரியா? யா பாஹிர் சொல்றாங்க, குல்து லப்பைக யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன்னு சொல்றாங்க. லப்பைக் என்பது பதிலளிக்கிறேன் அரபி வார்த்தையில். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்ஹக், என்ன தொடர்ந்து வாங்க அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ். வமதா ஃபதபிஅதுஹு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் போகிறாங்க, நான் பின்னால் போகிறேன் இழுபட்டு. ஃபதஹல வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு வீட்டில் மனைவிமா இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒழுங்குபடுத்தணுமே. இவங்க வாங்க, அங்கே பெரிய வீடு இல்லையே. அங்கே போனால் அதாவது சோஃபாலாம் போட்டு புட்டுவெல்லாம் போட்டு ஹாலில் உட்கார வைக்கிற அளவுக்கெல்லாம் வீடு இல்லையே, அவங்கள மறைக்கணும். அதனால் மனைவி மாற்ற அனுமதி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவங்கள தாங்கள் மறைச்சி கொண்டதுக்கு பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உள்ளே வாரத்துக்கு அனுமதிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா வீட்டுக்குள்ள வாரத்துக்கு அவங்களோட வீட்டில் மனைவி மாட்ட அனுமதி எடுத்து போட்டு உள்ளுக்கு வர சொல்கிறாங்க. உள்ளுக்கு போகிறாங்க. போனால் ஒரு பாத்திரத்தில் பால் இருக்கிறது பார்க்குறாங்க. ஃபவஜத லபனன் ஃபீ கதஹின், ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் இருக்கிறத அபூ ஹுரைரா காண்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த பால் எங்கிருந்து வந்துச்சு? மின் ஐன ஹாதல் லபன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வீட்டிலேன்னு சொல்கிறாங்க, அஹ்தாஹு லக ஃபுலானுன், இன்னார் ஒரு சாபிர் பேரை சொல்லி அவர் உங்களுக்கு ஹதியாவாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க.
சுப்ஹானல்லாஹ். கால சொல்றாங்க அபூ ஹுரைரா, யா பாஹிர், ரசூல் அபூ ஹுரைரா பார்த்து சொல்றாங்க, குல்து லப்பைக் யா ரசூலுல்லாஹ் பைல வச்சு போட்டு, கால இல்ஹக் இலா அஹ்லி ஸுஃபா வத்உஹும் இலைய. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அபூ ஹுரைரா பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா போங்க போய்த்து அஹ்லு ஸுஃபாக்கெல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ அபூ ஹுரைரா நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லிக்கொள்றாரு மனசுக்குள்ள, அஹ்லு ஸுஃபா அத்யாஃபுல் இஸ்லாம், இஸ்லாமிய விருந்தினர்கள். அவங்க தொழிலுக்கு போக மாட்டாங்க, மனைவி மக்கள் இல்லை, சொத்து சுகம் இல்லை, அந்த திண்ணையில் இருக்கிறான் அவங்களோட வேலை, அதெல்லாம் படுத்துக்கொள்ற எல்லாம் செய்யுது. கதா ஹாஜத்துக்கு மட்டும் போயிட்டு வருவாங்க. ரலியல்லாஹு அன்ஹும், தங்களுடைய வாழ்க்கையை தீனுக்காக தியாகம் செய்தவர்கள். சுப்ஹானல்லாஹில் அஸீம். வலா யஅவூன இலா அஹ்லில் வலா மால், குடும்பத்தை பற்றி போகிறதுக்கு அவங்களுக்கு யாரும் இல்லை, செல்வத்தை பற்றி யோசிக்கும் எதுவும் இல்லை. வலா அலாஹத், யார்கிட்டையும் அவங்க தங்கியும் இல்லை. இன்னார் தான் எனக்கு பொறுப்புணியல் போடி யாரும் இல்லை. சொல்லிக்கொள்றான் யார்? அபூ ஹுரைரா சொல்லிக்கொள்றாங்க மனசுக்குள்ள. இதா அதைத்துஹு மணிக்கோணி, இதா அதத்துஹு சதகத்துன் பஅத பிஹா இலைஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தர்மம் வந்துச்சுன்னு சொன்னால் தொடமாட்டாங்க, அப்படி அனுப்பிவிட்டோம் அவர் சுப்பாக்கள். ஏன்? யாரா சொல்லுங்க பாபம். தர்மத்தை ரசூலுல்லாஹ் கையா தொட மாட்டாங்க. ஏன்? தர்மம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்டது. தர்மத்தை தொட மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அதனால் நாங்கள் பார்க்குறோம், சுப்ஹானல்லாஹ், வரலாற்றில் பொன்னெழுத்தில் பதியப்பட்ட சம்பவங்கள். ஒரு முறை தர்ம பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, பசி, அதில் ஈத்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. ஓடிட்டு வராங்க ரசூலுல்லாஹ், பஹின் பஹின், துப்பு துப்பு துப்பு. உனக்கு தெரியாதா இந்த தர்ம பொருள் உனது பாட்டனாருக்கும் உங்களுக்கும் ஹராமாக்கப்படுங்க தெரியாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிஞ்சி குழந்தையை பார்த்து கேட்டாங்க. அதனால தர்மத்தை ரசூலுல்லாஹ் தொட மாட்டாங்க. ஐயால சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டுறதுக்காக வந்த நேரத்தில் அவருடைய பாதரி வழிகாட்டி அனுப்புகிறாரு 3 விஷயங்கள். அவர் ஹதியாக்கள் எதுவும் கொடுத்தால் பாராட்டுக்கு எடுத்துக்கொள்வார். 1. 2வது, தர்மங்கள் எதுவும் கொடுக்கப்பட்டால் தொடமாட்டார். தோழர் பார்த்தீங்களா சாப்பிடுங்க அப்படிங்க போட்டு. 3வது, அவருடைய முதுகில ஹாத்தமுன் நுபுவா, நபித்துவத்தின் அடையாள முத்திரை இருக்குது. அப்போ இதை மனதில் பயிற்சி வச்சுக்கொண்டு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பெரும் சொத்துக்கு சொந்தக்காரர், பாப்பாட ஒரே மகன், தேசிப்பாட்ட சொத்து இல்லை. ஹதீஸில் பார்க்குறோம் அவரை வரலாற்று சம்பவத்தில், ஒரு நாளைக்கு 70 ஆடைகள் உடுத்து வாப்பா அழகு பார்ப்பாராம். அப்பொழுது பெரிய பணக்காரன். கடைசியில் ஒன்றுமே இல்லாத அடிமையாக விற்கப்பட்டார்கள். அல்லாஹு அக்பர். சல்மானுல் ஃபாரிசி மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு அடிமையாக துரோகம் இழைக்கப்பட்டு விற்கப்பட்டாங்க. அப்ப அடிமையாக இருந்து கொண்டு அந்த எஜமானன் யூதன் அவற்றில் மிக கடுமையான பழுவான வேலையெல்லாம் வாங்கினான். மரத்துக்கு ஏறி ஈத்த பழம் விற்கிறது, அது இது அப்படின்னு போட்டு அப்படி மரத்தில் ஒரு நாள் ஈக்கிற நேரத்தில் கீழே அவனுடைய எஜமானனும் மற்ற யூதர்களும் காய்ச்சி கொள்றாங்க. இந்த மக்காவிலேருந்து யாரோ வந்துட்டாராமே முகமது அப்படின்னு சொல்லி போட்டு காய்ச்சி கொள்றாங்க. மரத்தின் விலை பார்த்தார். அந்த செய்தி கேட்ட நேரத்தில் ஒரு மாதிரி தன்னை பாதுகாத்து கொண்டு கீழே இறங்கி வந்து யார் யார் வந்து அப்படின்னு கேட்கார். அடித்து விரட்டா உட வேலையை பாரு அப்படின்னு சொல்லி. இப்போ மனதில் அந்த 3 அடையாளம் கிடைக்குது.
ஒரு நாள் ஓய்வு கிடைச்ச நேரத்தில் கொஞ்சம் தான் சம்பாதித்த ஈத்த பழங்கள்லேருந்து எடுத்துகிட்டு போகிறார். கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கிற இடத்துல போய் ரசூலோட கொடுக்காங்க. இது ஹதியானியில் போட்டு ரசூலை எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, தோழர்களுக்கும் பங்குட்டாங்க. ஒரு அடையாளத்தை கண்டு எடுத்து வந்துட்டாங்க. இன்னொரு நாள் 2வது அடையாளத்தை காண்றதுக்காகவே இன்னும் கொஞ்சம் உணவுகள் எடுத்து தயாரித்து கொண்டு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பேத்து ரசூலோட கொடுக்குறாங்க. இது இறை தர்மம் அப்படின்னு சொல்லி போட்டு சதக்கானில் போட்டு கையெடுத்துறாங்க. சொன்னாங்க தொடரல. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. 2வது அடையாளத்தை கண்டு கொண்டார். இப்போ போகிறார் பேத்தி. 3வது அடையாளத்தை காரணம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட சஹாபி அடக்கி போட்டு பக்கியில் இருக்கிற நேரத்தில் இவர் ரசூலாவை சுற்றி சுற்றி வாரார். யாரே? சல்மான் அல் ஃபாரிசி. ரசூலாவுக்கு விளங்கிட்டு, அல்லாஹ்வுடைய நபி அல்லவா, அவங்களுக்கு விளங்கிட்டு இவர் தடமாறுறது இந்த முத்திரையை பார்க்குறது அப்படின்னு போட்டு அவன் அறியாமலே ஆடை கீழே போட்டாங்க, மேலே ஆடை கீழே போட்டாங்க. 3வது அடையாளத்தை கண்டு முத்தமிட்டு அழுதார்கள் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை யூதனத்தின் அடிமைத்தளத்தின் விடுவிக்கிறதுக்காக வேண்டி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. விடுவிக்கப்பட்டு மிகச்சிறந்த ஒரு சஹாபியாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதியாக்கள் கொண்டு வந்தால் கொடுக்கப்பட்டால் அவங்களும் சாப்பிடுவாங்க, சஹாபாக்களும் கொடுப்பாங்க. அப்போ இந்த பாலை பார்த்ததுக்கு பிறகு அபூ ஹுரைராவுக்கு கொஞ்சம் சந்தோஷம். இப்போ எனக்கும் ரசூலுல்லாஹ் தருவாங்க போது அபூ ஹுரைரா போக போய் அஹ்லு சுஃபா கூட்டிட்டு வாங்க அப்படின்றதோட மனசில் அவர் சொல்லிக்கொள்கிறாரு. என்ன சொல்லிக்கொள்கிறாரு? இவங்களை வந்தால் என் ஹால் முடிஞ்சு, எனக்கு என்ன மிஞ்ச போகுது அப்படின்ட்டு அபூ ஹுரைரா மனசில் சொல்லிக்கொள்கிறார். இருந்தாலும் ரசூலுல்லாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும் என்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே ரசூலுல்லாஹ்வோட வாக்கு கட்டுப்பட்டு பசியை தாங்கி கொண்டு போய் அஹ்லு சுஃபாக்களை கூட்டி கொண்டு வராங்க. இது 1வது சோதனை. 2வது சோதனை என்ன தெரியுமா? அவங்களோட கையெல்லாம் பால் கோப்பையை கொடுக்குறாங்க. எதுக்கு? குடிக்கிறதுக்கா? இல்லை, அஹ்லு சுஃபாக்களுக்கு குடிக்க கொடுக்கறதுக்கு. சாக்கில் கௌம் ஆகிரும், பருக வைப்பவர், சாப்பாடு பங்குடுபவர் கடைசி நான் சாப்பிடணும். அப்போ அது 2வது சோதனை. அட பாவி, இதெல்லாம் குடிச்சு முடிச்சா எனக்கு என்ன மிஞ்ச போறேன் போட்டு அபூ ஹுரைரா மனதில் கவலைப்பட்டவர்களாக ஒவ்வொருத்தராக கொடுத்து 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 போறார். எல்லாருமே வயிறார சாப்பிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். கடைசியில் கோப்பையை கொண்டு ரசூலோட கையில் கொடுக்குறாங்க. சுருக்கமாச்சர் வரலாறு நீண்டது, சுருக்கமாச்சர் டைம் போகுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை கையில் எடுத்து பார்க்குறாங்க. அந்த பால் அப்படியே இருக்குது, ஒன்றுமே குறையில்லை. அல்லாஹ்வுடைய அற்புதம். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்போ அபூ ஹுரைரா பார்த்து சொல்கிறாங்க, பகீது அன வ அன்த. நாங்கள் ரசூலுல்லாஹ் எப்படி? அபூ ஹுரைராவே நானும் நீங்கள் அப்படி தான் பாக்கி இரும் சொல்லி போட்டு சதக்த் யார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார். உண்மைதான் அப்படின்னு கொடுத்தான் கையில் கோப்பையை, பால் கோப்பையை கூடு பறிச்சான். இஷ்ரப், குடிங்க. நான் குடித்தார், வயிறு நிறைய குடித்தார், எடுத்துட்டார். திரும்ப இஷ்ரப், குடிங்க. நான் திரும்பவும் குடித்தார். சரி, 3வது விடுத்தம் குடிங்க, இஷ்ரப் குடிங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் 3வது விடுத்தம் குடிச்சதுக்கு போகிற சொல்கிறார் யா ரசூலல்லாஹ், சத்தியமா இதுக்கு மேலே இடமே இல்லைன்ட்டார். மீதம் இருந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள் என்ற அந்த வரலாற்று சம்பவம் புகாரியில், திர்மிதியில், அஹ்மதில் பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். யா அல்லாஹ், சஹாபாக்களுடைய வரலாறுகள் கண்டிப்பாக நாங்கள் படிக்கணும். சஹாபாக்களுடைய வரலாறை படித்தா தான் நாங்கள்லாம் திருந்துவோம், எங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரும். தன்னை விட மற்றவனை மதிக்கக்கூடியவனாக, மற்றவனுக்கு உபகாரம் செய்யக்கூடியவனாக
மாற வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை படிக்கொண்டாங்க, படிக்கல நாங்களாம். அல்லாஹு அக்பர். இது போன்ற ஏராளமான வரலாற்று சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் எங்களுக்கு படிப்பினை, இதெல்லாம் எங்களுக்கு படிப்பினை. எங்களை விட மற்றவனை மதிக்கும் போது, எங்களை விட மற்றவனுக்கு உபகாரம் செய்யும் போது நினையாப்புறத்திலிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறான். அபூ ஹுரைரா எவ்வளவு பசியோட வந்தார், தாங்க முடியாத பசியோட வந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஷ்ரப் குடிங்க, இஷ்ரப் குடிங்க, இஷ்ரப் குடிங்க. இதுக்கு மேல குடிக்கிறது கொஞ்சம் கூட இடமில்லைன்னு சொல்லும் அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பசியார வைத்தார் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுக்கு சாதாரண விஷயம், அல்லாஹ்வுக்கு சாதாரண விஷயம். எங்களிடத்தில் பக்குவம் வர வேண்டும் என்று சொன்னால், நாங்களாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நாங்களாம் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பக்குவமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை படிக்க வேண்டும். படித்தால் நிச்சயமாக உங்கள் உள்ளங்கள் எல்லாம் இலகிவிடும், திருந்திவிடும். பெருமை இருக்காதே, அகங்காரம் இருக்காதே, மற்றனை மட்டம் தட்ட வேண்டும் என்ற சிந்தனை இருக்காதே, மற்றனை மதிக்க வேண்டும் என்ற பண்பு வரும், மற்றனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உபகாரம் செய்ய வேண்டும் உதவி செய்ய என்ற பண்பு வரும். எப்போதும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பணிந்தவனாக இருப்பதை நாம் காணலாம். மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅ, எவர் அல்லாஹ்வுக்காக பணிந்து செல்கின்றாரோ அவரை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வரலாறு சம்பவங்களிலிருந்து கண்டிப்பாக நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அடுத்ததாக இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆறாவது ஒரு பண்பை சொல்றான். இந்த ஏழைகள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அவங்களோட தேவை எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்தாலும் கூட சும்மா லேசா சொல்லி பார்ப்பாங்க, கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், இல்லாட்டி கெஞ்சி வருந்தி கேட்க மாட்டார்கள். லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, மக்களிடத்தில் வருந்தி தார்த்தா வேணும் அப்படி என்ன கேட்க மாட்டாங்க, எனக்கும் பங்கு வேணும் என்று கேட்க மாட்டாங்க. மாறாக சொல்லி பார்ப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சா அப்படி, இல்லாட்டி போயிடுவாங்க. இதான் சஹாபாக்களுடைய பண்பாக இருந்துச்சு. எனவே அப்படியான பண்புகளை கொண்ட மக்களாக மாறுவதற்காகத்தான் அல் குர்ஆனுடைய விளக்கத்தை நாங்கள் படிக்கின்றோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிறைய சம்பவங்களை நாங்கள் படிக்க வேண்டியது. ஆர்வத்தோடு ஆசையோடு நீங்களும் வாங்க, இன்னும் மற்றவர்களை கூட்டிக் கொண்டு வாங்க, அதே போல் உங்களோட மனைவி மக்களை கூட்டிக் கொண்டு வாங்க, பிரயோசனம் அடையுங்க என்று சொல்லி எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி பயன்பெறக்கூடிய மக்களாக ஆக்கர்கள் போனாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.